என் பேர் சிவகுமார். நான் குன்றத்துலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 12 இயர்ஸாக வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவேன். சிவகாசியில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் வந்து டிஃபிகல்ட்டி இருந்தது. ஏன்னா ரிப்பீட்டட் ஐட்டம்ஸாக வந்து போட்டுருவாங்க. இப்போ 4 நம்பர்ஸ் போடும்போது 4மே ஒவ்வொரு ரகமாக போடாமல் ஒரே ஐட்டத்தை 4 தடவை போட்டுருவாங்க. ஸோ ஸ்கை ஷாட்ஸ்லாம் போடும்போது சொல்கிறேன் நான். ஸோ அப்படிலாம் இருந்தது. ஸோ அதனால் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வந்திருந்தேன் நம்ம பாண்டியன் ஏஜென்சிஸ்க்கு. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சர்வீஸ் தான் நேரடியாக வந்து பார்த்து அனுபவம் ஃபீல் பண்ணி ஒரு இதுவை வாங்கும் போது, ஒரு பொருளை வாங்கும் போது அதோட ஃபீல் வேறு தான். பசங்களை கூப்பிட்டு வந்து வாங்கிறதுக்கான ஒரே காரணம் வந்து சின்ன வயசில் நான் இருக்கும்போது வந்து என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் வாங்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நேரில் வந்து பார்த்து வாங்கும்போது அப்போலாம் அப்படி இருந்தது. இப்போலாம் வந்து ஆன்லைன் ஆர்டர் சொல்லிட்டு வரும்போது பசங்களை இது பண்ணாமல் டேரெக்டாக ஆன்லைன் நாங்களே போட்டு வாங்குற மாதிரி இருக்குது. பசங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த பொருள் இப்படி இருக்கும், இப்படி வெடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நேரில் வரும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்குறாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல பசங்களை கூப்பிட்டு வரனால தான் அதிகமாக வந்து பில்லு. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைனில் வெப்சைட்டில் சொல்லி பார்க்கும்போது அது நம்ம அந்த பொருள் தான் இங்கே வருதான்றது கேள்விக்குறி தான். அது மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, அது மாதிரி சரியாக இல்லாமல் காசு வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து செலவு பண்ணுறதுன்றது ஒரு தீபாவளி. ஸோ ஒரு நாள் அந்த தீபாவளி அப்போ எல்லாருமே வந்து வில்லிங்காக வந்து ஒரு பட்டாசு அடிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் அந்த குழந்தைங்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து சரி, நாங்கள் எதிர்பார்த்ததை விட பட்ஜெட் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, சரி வந்துட்டோம் வாங்குவோம் அப்படின்ற ஒரு இது காரணத்துக்காக வாங்கியிருக்கோம். நான் கண்டினியூஸாக இப்போ நெக்ஸ்ட்டு என் ஆஃபீஸ்க்கு வந்து நான் தாம்பரத்தில் ஆஃபீஸ் இடன் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு என் கம்பெனி இருக்குது. நேரே ஒரு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 100 பாக்ஸ் போல் ஒரு வாங்கலான்னு ஒரு ஐடியா மைண்ட் செட்டும் இருக்குது. ஸோ அது நாளைக்கு இல்லைன்றது அதுவும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்.